Hi friends, welcome to Chennai food. Breadayum Maggi வச்சு ஒரே மாதிரி செய்யாம புதுவிதமான சுவையான bread noodles sandwich எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்து விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேப்சிகம், இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு இதை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்த உடனே நீங்கள் ஹை ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. மேகி மசாலா நான் ஒரு பாக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு பீஸ் சேர்க்கறதுனால நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். எடுத்த இந்த ஒரு மேகி பீஸை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். ஒரு முறை நல்லா இப்படி கலந்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். இடையில ஒரு தடவை நான் நல்லா கலந்து விட்டேங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வெந்துருச்சு. மேகி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேனை கீழே இறக்கிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. அதுலேருந்து ஒரு பீஸை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ரெடி பண்ண மேகி நூடுல்ஸ் அதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இந்த பிரெட் ஸ்லைஸ் ஃபுல்லாக பரவுற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டதுக்கு அப்புறமா நம்ம சீஸ் லேயரை அது மேலே வைக்க போகிறோம். இப்படி ஃப்ளாட்டாக அது மேலே அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை நாம் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பேன் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பிரெட் பீஸ் அதை இதில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். மேலே கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை நம்ம திருப்பி போடணும். இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு ஏதாவது கரண்டி வச்சுட்டு கரெக்டாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து விட்டுடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு நான் 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டேங்க. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். இது மாதிரி 2 நிமிஷம் விட்டாலே நமக்கு கோல்டன் கலரில் வந்துடும். இப்போ நாம் இந்த பிரெட் பீஸை எடுத்துடலாம். நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் அதை திருப்பி காட்டுறேன். பாருங்கள், 2 சைடுமே நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிரெட்டு மேகியை வச்சு பிரெட் நூடுல்ஸ் சாண்ட்விச் ரொம்பவே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். 5 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எப்போ வேணும்னாலும் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சீஸ் லேயரை யூஸ் பண்ணியிருக்கோம். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் நூடுல்ஸ் சாண்ட்விச் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.